2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வந்து மனம் போட போக்குல வாழ்றோம், நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, டேய் அதெல்லாம் நீ கவலைப்படாத, என்ன பண்ணாலும் சரி 2 நல்லது பண்ணு, அந்த நல்லது நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு. நல்லது நம்மளை காப்பாத்துமாங்க? இப்படி வேணா வாழ்ந்துட்டு நல்லது பண்ணா போதுமா? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. Voice of our Lord. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ பிழைக்கவே பிழைப்பான்னு கர்த்தர் சொல்றாரு நீதிமான்ட்ட. அவன் அந்த நீதியை நம்பி பாவம் செய்தானா அவன் சாகவே சாவான், அவனுடைய நீதி வந்து நினைக்கப்படாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம பைபிள்ல அனேனியா சப்பிரா 2 பேரை பார்க்கணும். 2 பேரும் வந்து நல்ல பக்தி உள்ளவங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காசு அவ்வளவா இல்லை, சபை வந்து பெருகணும், சுவிசேஷம் வந்து சொல்லணும். அப்ப என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் வந்து அவங்களுக்குள்ள சொத்துகள் உடைமைகள் எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பிரிச்சு சமமா தேவைக்கு ஏற்ப கொடுப்பாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தங்க வந்து உடைமைகளை சொத்துக்களையும் வித்து கொடுக்குறாங்க, அவங்க பங்கு போடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அனனியா சப்பிரா அவங்க 2 பேருமே வந்து அவங்களுடைய சொத்துக்களை விற்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியங்க. அவங்க சொத்துக்களை விற்கிறது நான் சும்மாவா? அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு 10 சென்ட ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டோம், இல்ல எனக்கும் சரிசமமா பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாருங்க, அந்த காலத்துல எவ்வளவு ஒரு நன்மையான விஷயத்த அவங்க 2 பேருமே செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உடைமைகளை வித்துருக்காங்க. பின்பு பாருங்க, சாத்தான் வந்து அவங்க கிட்ட ஈடுபட்டான். அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் கிட்ட போறாங்க. அப்ப பேதுரு கேட்கிறாரு, என்னப்பா இவ்வளவுதான் நீங்க வித்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீங்க எனக்கு முன்பாக சொல்லல, கர்த்தருக்கு முன்னாடி நீங்க போய் சொல்லிக்கிறீங்க, அவருக்கு விரோதமா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேருமே மறிச்சு போறாங்க. பாருங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்கள் வந்து நினைக்கப்படல, அவங்க மறித்தார்கள். அதனால நம்ம உலகத்திற்கும் கடவுளுக்கும் 2 பேருக்குமே ஊழியம் செய்ய முடியாது. அதே அதிகாரத்துல புராண வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனும் பாவியாய் சாவதற்கு கர்த்தர் வந்து விருப்பப்படல, அவன் திருந்தணும், திரும்பி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கர்த்தர் விருப்பப்படுறாரு. நாம எந்த நிலையில இருந்தாலும் இப்ப மாறுவோம். பிரைஸ் தி லார்ட்.